வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 4ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதை இதுவரை திருமணமாகிறவர்கள் இப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 3ஆம் அதிபதியான சனி 4இல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, பழைய வண்டி விற்று புதிய வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஏதாச்சும் உடம்பு ரீதியான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 4ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், வண்டி வாகனம் விற்பனை சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி நல்லாயிருக்கும். சில குழந்தைகள் லோன் போட்டு ஃபாரினோ வெளி மாநிலங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களது 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை 6இலே இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாதலும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 7ஆம் அதிபதியான புதன் சிறப்பான பலன்கள், கணவன் மனைவி நல்ல உறவுகள், நல்ல புதிய பார்ட்னர்ஷிப், வியாபாரம் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதி சிறப்பான பலன்களை கொடுத்துரும். செவ்வாய் புதன்கிழமைகளில் ஒரு திடீர் யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன், 9ஆம் அதிபதி சூரியன் 6இலும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 7இலும் வியாபாரத்தில் ஒரு பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நிறைய மாற்றங்கள் செஞ்சு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை 6இல் இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்குறது திசாபுக்தி பலன். தனுசு லக்னமாகிறது சூரியன் திசாபுக்தி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது வெளிநாடு வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான யோகங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அது சந்திரனுடைய சாதனம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் போகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். தனுசு லக்னமாகிறது சந்திர தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் செவ்வாய் புதன்கிழமைகள் ஒரு பெரிய லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு தனுசு லக்னம் செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 5இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். சில நேரங்கள் குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ தனுசு லக்னமாக ராகு தசாபுக்தி. ராகு 3இல் இருக்கும்போது சின்ன சின்ன பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக குரு தசாபுக்தி 4ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது நல்ல திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகன விற்பனை நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக சனி தசாபுக்தி 2, 3ஆம் அதிபதி சனி 4இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா ஏதாவது ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாகிறது புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா பரிவர்த்தனை ஒரு 7இல் தான் வருவார். ஸோ நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக கேது தசாபுக்தி. கேது பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளோட கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை 6இல் தான் இருக்கா. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, கேட்ட லோன் சேங்ஷன் ஆகி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம்.
ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம் நம்ம பாடிக்கும் அந்த ஜியாகிரபிக் சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களே பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷம் ஆச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.